ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாகாஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். அந்த ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நம்ம குயிக்காக பண்ணி ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கோ கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உடனடியாக. அதை பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு வெங்காயம், கடலைப்பருப்பு, உளுந்து, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, முந்திரி, தேங்காய் துருவல் ஒரு மூடி, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் தேவையான ஆயில் சேர்த்துறேன். இந்த ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடான உடனே கடுகு சேர்த்துட்டேன். இது கூடவே கடலைப்பருப்பும் உளுந்தும் சேர்த்துட்டேன். இது பொன்னிறமாக ஆகட்டும். இப்படி லைட்டாக கிளறி கொடுத்தோம்னா பொன்னிறமாக மாறின பிறகு மீதியெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாயும் நான் சேர்த்துட்டேன். கூடவே வெங்காயத்தை சேர்க்குறேன். நான் சமையல் எண்ணெய் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் சமையல் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தேங்காய் சாதம் செம டேஸ்ட்டாக இருக்கும். நான் சமையல் எண்ணெய் மட்டும் சேர்த்துருக்கேன். ரெண்டும் கலந்து கூட செய்யலாம், செம டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே இந்த முந்திரியை சேர்த்துக்கிறேன். அதுவும் நடுவில் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வேர்க்கடலை இல்லை என்கிட்ட, இருந்திருந்தால் அதுவும் சேர்த்துருப்பேன். நீங்கள் வேர்க்கடலையும் கொஞ்சம் இதில் சேர்த்து அப்படியே எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்க்குறேன் நான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து செய்து பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் வதங்கின உடனே இந்த தேங்காயை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு மூடி அளவுக்கு தேங்காவை நல்லா பொடியாக திருவி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ சேர்த்துட்டேன். தேங்காய் சேர்த்துட்டு அது கூட கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கொஞ்சம் நேரம் கிளறி கொடுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டேன் நான். வடித்து ஆற வச்ச சாதம் உதிரி உதிரியாக ஒரு பவுல் எடுத்துட்டேன். அந்த சாதத்தை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா மிக்ஸ் ஆகும். நம்ம இப்போ தான் உப்பு தேவையான அளவு சேர்க்கணும். வதக்குள்ளே சேர்த்தோம்னா அந்த வெங்காயம் அந்த மசாலாவோட உப்பு நல்லா ஏறிட்டு நம்ம சாப்பிடக்குள்ளே டேஸ்ட் மாறும். அதனால் சாதத்தை கிளறிட்டு இப்போ தான் தேவையான உப்பு நான் சேர்க்குறேன். சாதம் கிளறக்குள்ளே உப்பு சேர்த்து கிளறினோம்னா நல்ல ஈவனாக இருக்கும் சாதத்தில். அதனால தான் கிளறி முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக இந்த தேங்காய் சாதத்தை நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் சாதம் சூப்பராக பண்ணி முடிச்சிட்டோம் குயிக்காக. நீங்களும் இதேமாரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு இதனுடைய டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே காமிக்கும். வேறொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.